எண்ணங்களின் சங்கமம் மற்றும் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மல்லர் கம்பம் பயிற்சி அளிப்பதற்கான துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் எண்ணங்களின் சங்கமம் மற்றும் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் இணைந்து மல்லர் கம்பம் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. இது குறித்து பேட்டியளித்த NDSO அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், கோழியனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 500 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். எண்ணங்களின் சங்கமம் அப்படி சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பு தமிழகம் முழுவதும் செயல்படுது. 2000 அமைப்புகளோட தொடர்புபடுத்தி நாங்கள் இந்த மாதிரி பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், வில்லேஜ் டெவலப்மெண்ட், ஆர்கானிக் ஃபார்மிங், மது ஒழிப்பு, அரசியல் தூய்மை, இப்படி பல துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாணவர்கள் மத்தியிலே இந்த மாதிரி பணிகள் செய்யறது, மாணவர்களுக்கு இது மாதிரி ஊக்கங்கள் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்குது. நாங்கள் ஒரு விழுப்புரம் மாவட்ட தன்னார்வ குழு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரோம். அனைவரும் சேர்ந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல்ல மக்கள் பங்களிப்போடு நீர் மேலாண்மை திட்டம் வந்து விழுப்புரத்தில் வந்து செயல்படுத்தியிருக்கோம். கோழியனூர் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் இந்த ஏரி வந்து இன்னைக்கு 37 ஏக்கரா வந்து புனரமைப்பு பண்ணி வந்து செஞ்சிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகராட்சி அளவிலையும் ஒன்றிய அளவிலையும் 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலர் கம்பத்தை வந்து நாங்கள் இப்போ வந்து இனாகிரேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு உதவியாக இருந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தன்னார்வ அமைப்புக்கும், இன்ஃபோசிஸ் அமைப்புக்கும், NDSO அமைப்புக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். முக்கியமாக வந்து தமிழக அரசு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரி ஒர்க்குக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்போட இதை பண்ண முடியுது. விழுப்புரம் மாவட்டத்தில் 4 அரசு பள்ளிகளில் வந்து இலவசமாக மலர் கம்பம் சொல்லித்தர போகிறோம். அதுக்கான தொடக்க விழா தான் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ஒரு 2 வருஷமா மலர் கம்பம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நான் வந்து 1.5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.